அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பொதுவாக மே மாதம்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு மழையே அதிகமாக இருந்து வருகிறது. இந்த திடீர் மழையால் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியிலும் உள்ளனர். இதற்கிடையே அரபிக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4 அல்லது 5 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதேபோல தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளிலும் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா, வட தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நேற்று வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானது. இதனால் இன்று அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு மழை கிடைக்குமா இல்லையா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். இந்த நிலையில்தான் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகள் திறப்பு நீடிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு பள்ளிகள் திறந்தவுடன் மழை பெய்ததால் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையமும் எச்சரித்துள்ளதால் இந்த ஆண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.